இந்த நிகிதாவுக்கு உதவிய பெரும் நபர்கள் யார்? திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரியோ இல்லாட்டி இப்போ ஆளுமர்க்கத்தை காப்பாத்துறதுக்கு நினைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சொல்ற மாதிரியோ இது 5 காவலர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியே கிடையாது. இன்னைக்கு திடுதிப்புனி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு செய்தி அவங்களுடைய வாக்கி டாக்கில பரப்பப்படுகிறது. உயர் அதிகாரி சொல்றார், இனி முதல் இந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் அப்படிங்கிறது எல்லாமே கலைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். எங்களுக்கு குபீர்னு வேர்க்குது. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படைகள், அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் இவ்வளவு விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. யாரையுமே நீங்க இப்போ கொஞ்ச நாட்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடிக்கக்கூடாது, இனிமே அடிக்கக்கூடாது அப்படின்னோ இல்ல வருங்காலங்களில் இதே மாதிரி தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையோ கட் அண்ட் ரைட்டா சொல்றதுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளால இன்னும் முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? 6 மாசத்துக்கு முன்னாடி தேனியில ஒரு நபரை இதே காவல்துறை அதிகாரிகள் பூட்ஸ் காலாலையும் லத்தியாலையும் நெஞ்சில ஏறி மிதிச்சு அவரை கால விழுந்து மன்னிப்பு கோர வைத்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அவருக்கு அழிச்சாட்டியத்தையும் ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த நபர் அவருடைய வழக்கறிஞர் வழியாக நான் இப்படி அடிப்பட்டேன், இப்படி மிதிச்சாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. காலமா நடக்கக்கூடிய போலீஸ் அத்துமீறல் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இதை பத்தி எப்ப பேசுவீங்க?